அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நானே வந்து என்ன சொல்ல வரேன்னா, நானே எதுவும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நானே லவ் பண்ணி சமைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப சூப்பராக எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரோல் அவர் எப்படி பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. இல்லை அவங்க கேஷ் பவுடர் ப்ளஸ் திறமைக்காக எல்லாமே அவங்க இப்போ சைடாக இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக திறமைக்காக தான். திறமையாக பிராமின்ஸ்க்கு ஏன் பிடிக்காதுன்னு சொன்னா, பிராமின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் தான். நான் ராஜாராணியில் எப்படி ப்ரோ அந்த டைம் பீரியட் தான் ப்ரோ அவர் அதில் சொன்ன டைலாக் கூட அதில் சொல்லியிருப்பாரு. நல்லா இருந்தது. படத்தில் எப்படி உங்களுக்கு செட் ஆகிடுது? இல்லை பேரில் இல்லை ப்ரோ, அது ஃப்ரெண்டாக ஒரு 2-3 சீன் தான் வராங்க. ஒருத்தர் வச்சு கொள்வாங்க. நல்லா இருக்கிற மாதிரி எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து செஃப்னால எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிலாம் ஆகணும். பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக என்ன வச்சிருக்காங்க அப்படி படத்தில்? பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே நல்ல. ஏன் பிராமின்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதுக்காக கேட்குறேன். பிராமின்ஸ்க்கு ஏன் பிடிக்காதுன்னு சொன்னா, பிராமின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு அப்படி தான் அகேன்ஸ்டாக நயன்தாராக்கும் அகேன்ஸ்டாக இருக்காங்க அவங்க ஃபாதர். அது எல்லாத்தையும் தடுத்து இவங்க மேலே போய் செஃப் வராங்க. ஸோ அவங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது எல்லாருமே அக்செப்டபிள் தானே. நல்லா இருந்தால் ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகும். ஸோ அது ஓவரால் படம் எப்படி இருக்கு? ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு. 10 out of ரேட்டிங் 8 கொடுக்கலாம். நயன்தாரா எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நயன்தாரா ஜெய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சமையல் அறையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நானே வந்து என்ன சொல்ல வரேன்னா, நானே எதுவும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நானே லவ் பண்ணி சமைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புரியல. ரொம்ப பிடிச்ச சீனா நல்லா இருக்கு. ஒன் சீன் பை சீன் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். பட் க்ரௌட் இல்லாமல் இருக்கிறதா கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் பண்ணலாம். எல்லாம் சூப்பரா இருக்கு. லிரிக் நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் சார், சத்யராஜ் சார் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். எத்தனை சாங் இருக்குது? சாங் ஒரு 5-6 சாங் இருக்கு. நல்லா இருக்கு. நெகட்டிவ்னு என்ன இருக்கா? நெகட்டிவ்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. யாரையுமே அட்டாக் பண்ணல. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜாக கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக கன்வே பண்ணிடுறாரு. எமோஷனலாக கிளைமேக்ஸ் ரொம்ப டச் பண்ணிடுறாரு. லேகுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப பயமாக பண்ணிடுறாரு. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது. தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஃபீல் குட் மூவி. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்கணும்னு நினச்சி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ரேட்டிங்லாம் வேணாம்.